தசாவதார கதைகள். விஷ்ணுவோட அவதாரங்களில் இது 8வது அவதாரம். கோகுலத்தில் விஷ்ணுவின் அம்சமாக வசுதேவருக்கு பிறந்த குழந்தை பலராமன். பெருமாள் வெண்ணிறத்தில் தோன்றிய அவதாரம் இது. ராம அவதாரத்தில் தம்பியாக இருந்த லக்ஷ்மணனை தனக்கு அண்ணனாக விஷ்ணு ஏற்றதாக சொல்லுவாங்க. அசுரர்களே அரசு பரிபாலனம் செய்தனர் என்றாலும் அவர்களை விட்டு ஆணவம் குறையல. அதனால அவர்களுடைய பாரம் பூமாதேவியை வருத்தியது. அவள் தன் குறைய பிரம்மதேவன் கிட்ட முறையிறா. பிரம்மா பார்க்கடலுக்கு போய் புருஷோக்தம் என்ற மந்திரத்தால தேவர்களோட கூடி பரந்தாமனை துதித்தா. அப்பொழுது ஓர் அசிரீரி வாக்கு அவர்களுக்கு கேட்டது. பிரம்மதேவனே, தேவர்களே, பூமியின் துயரத்தை நான் அறிகிறேன். தேவர்கள் யதுகுலத்தில் பிறக்கட்டும். தேவ மாதரும் கோபியராக அங்கு ஜனனம் செய்யட்டும். நீங்கள் யதுகுலத்தில் பிறந்து என் வரவுக்காக காத்திருங்க அப்படின்னு கட்டளை பிறந்தது. அதன்பின் தன் லோகத்திற்கு அவர்கள் போனாங்க. சூரசேனன் என்ற அசுரன் மதுரையை ஆண்டு வந்தான். மத்ரா என்றும் மதுரையை சொல்லுவாங்க. சூரசேனனுக்கு ஒரு தம்பி, அவன் பெயர் உக்ரசேனன். அவன் மகன் கம்சன். ராஜகுமாரியாகிய தேவகிக்கும் வசுதேவர் என்பவருக்கும் திருமணம் நடக்குது. திருமணம் ஆனதும் தம்பதியர் திருமண மண்டபத்திலிருந்து ஊர்வலமாக வீடு திரும்ப ரதத்தில் ஏறுறாங்க. அந்த ரதத்தை ஓட்டுவதற்கு தேவகியின் சித்தப்பா மகனும் அண்ணனுமாகிய கம்சன் குதிரைகளின் கடிவாளத்தை கையில பிடிக்கிறான். ஊர்வலம் சீரும் சிறப்புமா மங்கள வாத்தியங்கள் முழங்க வந்து கொண்டு இருந்தது. அப்பொழுது கம்சனுக்கு ஒரு அசிரீரி கேட்டது. மதியற்றவனே கம்சா, கேள். உன் தங்கை தேவகிக்கு நீ ரத சாரதியாக இப்பொழுது இருக்க. அந்த ராஜகுமாரியின் 8வது குழந்தை உன் உயிரை வாங்க போகுது அப்படின்னு அசிரீரி சொன்னது. அப்பொழுது கம்சன் தேவகியை கொன்றுவிட்டால் தன் மரண பிரச்சனையே இல்லாமல் போயிடும் அப்படின்னு வாளை உருவி அவளை கொல்ல போனா. அப்பொழுது தேவகியை மணந்த வசுதேவன் கம்சன் கிட்ட நல்ல வார்த்தை சொல்லி, நீ என் மனைவியாகிய புதுமண பெண்ணை மனக்கோலம் கலையாது இருக்கும் கன்னியை கொல்லும் பாவம் மிக கொடியது. மேலும் அசிரீரி, இவளுக்கு பிறக்கும் குழந்தைகளால் தானே உனக்கு மரணம் வரும் அப்படின்னு சொன்னது. நான் இவளுக்கு பிறக்கும் குழந்தைகளை உன்கிட்ட கொடுத்துட்றேன். நீ அவற்றை உன் இஷ்டப்படி வதம் செய்வதுனா செய்து கொள் அப்படின்னு தன் மனைவிக்கு வந்த ஆபத்தை நீக்கி கொண்டார். சிசுக்கள் பிறந்தவுடன் இதை பற்றி முடிவு செய்து கொள்ளுவோம் அப்படின்னு வசுதேவர் தீர்மானித்து அப்படி சொன்னார். அதனால சினம் தணிந்த கம்சன் தேவகியை விட்டுட்டா. ஒரு நாள் நாரதர் கம்சனை சந்தித்து, ஆயர்பாடியில தேவர்கள் அவதரிச்சிருக்காங்க. அவர்களுடைய தலைவன் நந்தனும் யாதவரும் உனக்கு பகைவர் அப்படின்னு சொல்லி புவியின் பாரம் தீர பிரம்மாவால் செய்த ஏற்பாட்டையும் எடுத்து சொன்னாங்க. உடனே கம்சன் தந்திரமாக வசுதேவரையும் தேவகியையும் சிறையிட்டான். அவர்களுடன் தன் தந்தை உக்ரசேனனையும் சிறையில் அடைத்து ராஜ்யத்தை தான் ஏற்றுக்கொண்டான். தன் அசுர நண்பர்களுடன் சேர்ந்து யதுகுலத்தோரை அழிப்பதிலேயே குறியா இருந்தான். அதனால் யதுக்கள் பயந்து போய் பல நாடுகளில் போய் தங்கினாங்க. தேவகிக்கு பிறந்த 6 குழந்தைகளையும் கொன்றான். 7வது சிசுவை தேவகி கருத்தரித்தால் அந்த கருவில் ஆதிசேஷனே உருவானான். அச்சமயம் மகாவிஷ்ணு தனது யோக மாயை மூலம் ஒரு ஏற்பாடு செய்தார். அவர் தேவியை வரவழைத்து, தேவி, வசுதேவருக்கு ரோகிணி என்ற வேறு ஒரு மனைவி உண்டு. அவளை அவர் ஆயர்பாடியில் ரகசியமாக ஒளிச்சு வச்சிருக்கார். மதுராபுரியில் சிறையில் வாடும் தேவகியின் வயிற்றில் ஆதிசேஷன் கருகொண்டிருக்கா. நீ அந்த குழந்தையை ரோகிணியின் கர்ப்பத்துக்கு மாற்றிவிடு. அத்துடன் நீ நந்தகோபாலன் மனைவி யசோதையிடம் பெண்ணாக பிறக்கணும். நான் தேவகியின் வயிற்றில் திரு அவதாரம் செய்ய போறேன். இதனால சகல மனோபிஷ்டங்களையும் அழிப்பதற்கு காரணமானவளாக ஈஸ்வரியாக காளி, வைஷ்ணவி என்றும் பின்னர் மக்கள் உன்னை வழிபடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. பரந்தாமன் கட்டளைப்படி மாயாதேவி தேவகியின் கர்ப்பத்தில் இருந்து குழந்தைய ரோகிணி கர்ப்பத்துக்கு மாற்றிட்டா. தேவகியின் கர்ப்பம் அவள் சிறையில் வாடும் வேதனையிலும் கம்சன் தரும் தொல்லைகளாலும் சிதைந்து போயிற்று அப்படின்னு எல்லோரும் கம்சனை ஏசுறாங்க. இந்த சமயம் ரோகிணியின் மைந்தனாக ஆதிசேஷன் பிறக்கிறான். அவனுக்கு யதுகுல குருவாகிய கர்க்கர் மிகவும் ரகசியமாக பசுமடத்தில் சடங்குகள் செய்து ராமன் என்று பெயரிட்டார். ராமன் என்றால் சமிக்கை செய்வான், தவிர இவன் நல்ல பலசாலியாய் இருப்பான் என்பதால இவனை பலராமன் என்று பெயரிட்டு அழைப்போம் அப்படின்னு கர்க்கர் சொல்றாரு. நரகாசுர வதத்தை கிருஷ்ணர் செய்த நாளில் தான் நாம தீபாவளியா கொண்டாடுறோம் என்று ஒரு சிலர் சொல்வதுண்டு. அந்த நரகாசுரனுக்கு துவிவிதன் என்று ஒரு வானர தலைவன் இருந்தான்.
அவனுக்கு மயீந்தன் அப்படிங்கிற சகோதரனும் இருந்தான். கிருஷ்ணர் நரகாசுரனை கொன்றதைக் கண்டு வானர தலைவன் கடும் கோபம் கொண்டான். அவன் தான் எப்படியும் கிருஷ்ணனை கொன்று விடுவதா சொல்லி பல அட்டகாசங்களை செய்தான். அந்த வைராகியத்துல நேரே கோவர்தனகிரியை அடைந்தான். அங்கே தவம் செய்து கொண்டு இருந்த மகரிஷிகளை அவன் அடித்தும் உதைத்தும் இம்சை செய்கிறான். அந்த நேரத்துல ரைவத மலையில பலராமன் கோபியர்களோட ஆனந்தமாய் இருந்தார். அதை பார்த்த வானர தலைவன் பலராமன் மீது பாய்ந்தான். அவன் அணிந்திருந்த பட்டு பீதாம்பரத்தை பற்றி இழுத்து கிழித்தான். சுக்கல் சுக்கலாக கிழித்து தூர எறிகிறான். மரத்தை வேரோடு பிடுங்கி பலராமனோடு இருந்த கோபியரை அடித்து விரட்டுறான். இதை பார்த்ததும் பலராமனுக்கு கோபம் வருது. உடனே வானரனை கட்டிப்பிடித்தான். அச்சமயம் அவன் பலராமனை முஷ்டிகளால் குத்தி தள்ளி துன்புறுத்தினான். ஆனா பலராமனோ அவனை பிடித்து கை முஷ்டியால அவன் தலையில ஒரு கொட்டு கொட்டினான். அந்த ஜனத்திலேயே அவன் மூக்கிலும் வாயிலும் ரத்தம் ஒழுக அந்த இடத்துல இறந்து போயிட்டான். இதே போல கோவர்தனகிரியில பலராமன் கண்ணனுடன் மாடு மேய்த்து வந்தான். அப்பொழுது ஸ்ரீதாமன் என்ற சிறுவன் வேகமாக பலராமன் கண்ணன் கிட்ட ஓடி வந்தான். பலராமா, கண்ணா, இந்த மலை சாரலை கடந்து நாம் மலைக்காட்டுக்கு போனோம்னா அங்கே அநேக பனை மரங்களை காணலாம். அந்த பனை மரத்தின் அடியில பழங்கள் உதிர்ந்து கிடப்பதை பார்க்க முடியும். ஆனா அங்கே நாம் போக முடியாது. காரணம், தேனுகன் என்ற அரக்கன் அந்த வனத்தை காத்து வர்றான். அவன் கழுதை வேடம் போட்டு திரிகிறான். அவனை சேர்ந்தவர்களும் அது மாதிரியே அவனுடன் காற்றை சுற்றி வர்றாங்க. அவனுக்கு மனித மாமிசம் என்றால் மிக பிரியம். அவன் பக்கத்துல போனவங்கள அடிச்சு கொன்று தின்று விடுவான். எனினும் அவன் வசிக்கும் பனைக்கூட்டத்தின் மத்தியில சிந்தி சிதறி கிடக்கும் பழங்களின் வாசனை தான் இது. கண்ணா, அந்த பழங்களை எப்படியாவது எடுத்து வந்து எங்களுக்கு கொடுப்பாயா அப்படின்னு ஸ்ரீராமன் கேட்கிறான். இதை கேட்ட பலராமனும் கண்ணனும் சிரிக்கிறாங்க. வாங்க, நம்ம எல்லாரும் பனங்காட்டுக்கு போவோம் அப்படின்னு கண்ணன் சொல்லவே கோகுல சிறுவர்களும் பலராமனும் அவங்க கூட சேர்ந்து அங்க போறாங்க. இவர்கள் பேசியதை கேட்ட தேனுகன் வேகமா ஓடி வந்து பலராமனை தாக்க ஆரம்பிக்கிறான். கழுதையாகிய அவன் தன் பின்னங்கால்களால் பலராமனை உதைக்கிறான். பலராமனோ கழுதையின் காலை பிடித்து இழுத்து அப்படியே உயர தூக்கி சுழற்றுறான். இப்படி பல முறை சுற்றி சுழல அவன் சடலத்தை பனை மரத்தின் மீது வீசுறான். அந்த மரம் அல்லாது அடுத்து இருந்த மரங்களும் அவனோடு பூமியில சாயுது. இவ்வாறு பலராமனும் கிருஷ்ணரும் அரக்கர்கள் கூட்டத்தை அழித்து ஒழித்தனர். ஒரு சமயம் பலராமனும் கண்ணனும் தட்டாமாலை சுற்றி விளையாடினாங்க. எல்லோரையும் ஆட செய்து கண்ணன் பாடுவான். எல்லோரும் வில்வ பழம் பறித்து பந்தாடுவாங்க. இவ்வாறு அவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது பிரலம்பன் என்ற ஒரு அரக்கன் கோகுல சிறுவனைப் போல உருமாறி அவர்களோட விளையாட வந்தான். இவனுடைய சூழ்ச்சிய கண்ணன் தெரிந்தும் தெரியாதது போல நடந்து கொண்டான். கண்ணன் தன் சகாக்களை அழைத்து சொன்னான், நண்பர்களே, நாம் இப்பொழுது 2 கட்சிகளாக பிரிவோம். ஒரு கட்சிக்கு பலராமன் தலைவன், மற்றொரு கட்சிக்கு நான் தலைவன். ஒரு பந்தயம் கட்டி விளையாடுவோம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவனை தோல்வி அடைந்தவன் தூக்கி சுமக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லோரும் ஆமோதித்து ஒரு ஆலமரத்துல ஓடி பிடித்து விளையாடினாங்க. ஓடி விளையாடிய ஓட்ட பந்தயத்துல பிரலம்பன் பலராமன் கிட்ட தோற்றான். ஆகவே அவன் பலராமனை தூக்கி சுமந்து ஓடினான். அப்படி ஓடியவன் ஒரு எல்லைக்குள்ள வந்து அவனை இறக்கிவிட வேண்டியவன் பலராமனை கீழே இறக்காம ஓடிக்கிட்டே இருந்தான். ஆனால் ஓட ஓட பலராமன் பாரம் அரக்கனாகிய பிரலம்பனுக்கு அதிகரித்து கொண்டே போனது. அரக்கன் சுமை தாங்க முடியாம பலராமனை தொப்புன்னு கீழே போட்டான். தன் சுயரூபம் எடுத்து ஆகாயம் வரை உயர்ந்து நின்றான். உடனே பலராமன் எகிரி குதித்து விண்ணுயரம் நின்ற அரக்கன் தலையில நச்சுன்னு ஓங்கி ஒரு குத்து விடுறான். அந்த இடத்திலேயே பிரலம்பன் மலையென சாயிறான். ஒரு நாள் இரவுல கண்ணனும் பலராமனும் ஆயர்பாடி பெண்களுடன் பிருந்தாவனத்துல விளையாடி கொண்டு இருந்தாங்க. அந்த நேரம் குபேரனுடைய சேவகன் சங்கசுடன் வந்தான். அவன் கோபிகளை வடதிசை நோக்கி துரத்துறான். பலராமனை மங்கையரை காத்து நிற்கும்படி கண்ணன் சொல்லிவிட்டு கண்ணன் சங்கசூடனை துரத்தி சென்றான். அவனை வதம் செய்து அவன் கிரீடத்தில் அணிந்திருந்த ரத்தனத்தை எடுத்து கண்ணன் பலராமனுக்கு கொடுத்தான். பலராமனுடைய மனைவியின் பெயர் ரேவதி. ரைவத நாட்டை ஆண்டு வந்த அரசன் ரைவதன் என்பவனுடைய மகள் இவள். பிரம்மதேவர் விருப்பப்படி பலராமனுக்கு ரேவதிய மனம் செய்து வைத்தான். அவள் வயிற்றில் பிறந்தவள் வத்சலா. வத்சலாவை துரியோதனன் தன் மகன் லட்சனுக்கு திருமணம் செய்துவிட்டா பலராமனும் அவனது தம்பி கிருஷ்ணரும் தங்கள் பக்கம் சேர்ந்துருவாங்க அப்படின்னும், இதனால பாண்டவர்களை போர்ல
எளிதில் வென்று ராஜ்யத்தை அவர்களிடம் கொடுக்காமல் தாமே வைத்து கொள்ளலாம் அப்படின்னு துரியோதனன் நினைக்கிறான். இந்த திருமணம் பேசி முடிப்பதற்காக தன் மாமா சகுனியை துவாரகைக்கு அனுப்பி வைத்தான் துரியோதனன். சகுனி துவாரகைக்கு வரும் வழியில துர்சகுனங்கள் தோன்றுது. அவைகளை பொருட்படுத்தாம அவன் பலராமனை சந்தித்தான். சாதுரியமாக தன் விஷயத்தை எடுத்து சொன்னான். பலராமனும் இது பற்றி தன் மனைவி ரேவதியை கலந்து பேசி பதில் சொல்வதா சொல்றா. அவள் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறார். ரேவதி சம்மதம் தெரிவித்ததும் பலராமன் தன் தம்பி கிருஷ்ணனை கலந்தான். அத்துடன் வத்சலாவை லட்சனுக்கு திருமணம் செய்து கொள்வதில் தனக்கும் தன் மனைவி ரேவதிக்கும் மிக திருப்தி என்றும் பலராமன் கிருஷ்ணன் சொல்றா. அப்பொழுது கிருஷ்ணர், அண்ணா, தர்மத்தை பரிபாலிக்க சிம்மாசனமும் செங்கோலும் கொண்ட நாமே தர்மத்தை பரிபாலிக்காமல் கைவிட்டால் தர்மம் எப்படி தலை தோங்கும்? நான் ஒரு நிகழ்ச்சியை உனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டியவனா இருக்கேன். முன்பு ஒரு நாள் நம் தங்கை சுபத்ரா தேவி தன் புதல்வன் அபிமன்யுவை அழைத்து கொண்டு வந்திருந்தார். நாம் எல்லோரும் அன்று அந்தி சாய்கிற நேரத்தில் பூங்காவனத்தை சுற்றி வந்தோம். அப்பொழுது அபிமன்யுவும் வத்சலாவும் சதிபதிகளாக விளையாடி கொண்டு இருந்தாங்க. இதை கண்ட சுபத்ரை அவர்கள் விளையாட்டின் விந்தையை உன்னிடம் சுட்டி காட்டினா. அப்பொழுது நீ என்ன சொன்ன? உனக்கு ஞாபகம் இருக்கிறதான்னா அப்படின்னு வாசுதேவன் கேட்கிறார். ஏதோ 1-2 ஞாபகத்துக்கு வருது. இருந்தாலும் நான் என்ன சொன்னேன் என்பதை இப்பொழுது நீதான் நினைவுபடுத்துவதில் என்ன தவறு? சும்மா சொல் அப்படின்னு பலராமன் சொல்றான். கிருஷ்ணர் தொடர்ந்து சொன்னார், அண்ணா, அருமை தங்கை சுபத்திரை, இந்த 2 பேரும் தம்பதிகளே, இதில் என்ன சந்தேகம்? மேலும் வத்சலாவை அபிமன்யுவுக்கு கொடுப்பதில் நாம் ஏதாவது குலம் கோத்திரம் விசாரிக்க வேண்டுமா என்ன? என்றைக்கு இருந்தாலும் வத்சலாவை உன் மகன் அபிமன்யுவுக்கு பாணிகிரகணம் செய்து கொடுப்பது சத்தியமே என்று வாக்கு கொடுத்தீங்க. அந்த நேரம் நம்மிடையே நாரத முனிவரும் எழுந்தருளி இருந்தார். அப்பொழுது அவர், பலராம சக்கரவர்த்தியே, நீர் இப்பொழுது வாக்கு கொடுத்து நிறைவேற்றுவதுதான் சத்தியம் செய்வதற்கு அழகு அப்படின்னு சொன்னார். நீ உடனே நான் ஒரு நாளும் வாக்கு மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது உன் சத்திய வாக்கை காத்துல பறக்க விடலாமா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கிறாரு. அதை கேட்ட பலராமன், கேசவா, நான் சொல்லும் வேளையில பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்தில் பூதாதிபதிகளாக இருந்ததால் அவ்வண்ணம் சொன்னேன். இப்போது அவர்கள் தங்கள் ராஜ்யம், சொத்து, சுகம் இழந்து வனவாசத்தில் அல்லவா இருக்காங்க. நமது சகோதரி மகன் அபிமன்யுவோ நம் சித்தப்பா விதுரர் போஜனையில வாழ்ந்து வர்றான். இந்த நிலையில நம் மகள் வத்சலாவை அவனுக்கு கொடுக்க யார் சம்மதிப்பாங்க அப்படின்னு கேட்குறான். உடனே கிருஷ்ணர் சொன்னார், அண்ணா, இனி உங்கள் இஷ்டம். அண்ணியும் இதுக்கு சம்மதிக்கிறாள் எனும்போது நான் மேலும் வீண்வாதம் செய்வதில் பயனில்லை. எல்லாம் பகவத் சங்கற்பம் போல் நடக்கும் என்பதை மறந்துடாத அப்படின்னு பதில் சொல்லிட்டு அந்த புறத்துக்கு போயிட்டார். சகுனியும் பலராமனும் கிருஷ்ணன் அரண்மனையை விட்டு வெளியே வந்தனர். சகுனியை மீண்டும் தன் அரண்மனைக்கு அழைத்து சென்று பலராமன் அவர் கையில தன் சம்மதத்துடன் வத்சலாவை லட்சணன் திருமணத்திற்கு லக்ன பத்திரிகையை கொடுத்து அனுப்பினான். அதை கைப்பற்றியதும் சகுனிக்கு ஏற்பட்ட சந்தோஷத்திற்கு அளவே அல்ல. அஸ்தினாபுரத்திற்கு திரும்பி நடந்த விவரங்களை துரியோதனங்கிட்ட சொன்னா சகுனி. முகூர்த்த லக்ன பத்திரிகையையும் பார்த்து துரியோதனன் அதிக சந்தோஷம் கொண்டாடினான். உடனே தன் மனைவி பானுமதி, மகன் லட்சணன், மாமா சகுனி மற்றும் உறவினர்களுடன் திருமணம் பேசி முடிப்பதற்காக பலராமன் இருப்பிடத்திற்கு போறான். செல்லும் வழியில கிருஷ்ணரின் தங்கை சுபத்திரைக்கு இந்த விஷயம் ஒரு மடல்ல எழுதி அனுப்பிட்டான். இதை கேள்விப்பட்ட சுபத்திரையும் அவளது மகன் அபிமன்யுவையும் ஒரு தேர்ல பலராமனை தேடி கிளம்புறாங்க. செல்லும் வழியில கடோத்கஜன் அபிமன்யுவை கொன்றான். இருந்தாலும் பராசக்தியின் கருணையால கிடைத்த அமுத கலசத்தினால அபிமன்யு உயிர் பெற்றான். பின்னர் கடோத்கஜன் பீமனின் மகன் என்று தெரிய வந்ததும் இருவரும் கிருஷ்ணரின் மாளிகைக்கு போறாங்க. அவர்களுடன் கடோத்கஜனின் இஷ்ட தேவதையான ஜாங்கிலியும் சென்றது. கிருஷ்ணர் அவர்களை வரவேற்று மகிழ்ந்து ஆசி கூறினார். ஹே கடோத்கஜா, ஜாங்கிலி, நீங்கள் 2 பேரும் என் அரிய பக்தர்கள். ஆகவே உங்கள் விருப்பப்படி அபிமன்யு வத்சலா திருமணம் நடைபெற்றுவிடும். எனினும் அதை நீங்கள் தான் முன்னின்று செய்ய வேண்டும். அதற்கு முன்பு ஒரு சில காரியங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் தங்கள் கட்டளையை சிரமேல் தாங்கி செய்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. என் அண்ணன் பலராமன் அந்த புறத்துல ரேவதி தேவியின் அருகில் அருமை குழந்தை வத்சலா படுத்திருக்கா. அவளை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு சுபத்திரையிடம் சேர்த்துருங்க. அரண்மனையில் அமைந்திருக்கும் திருமண பந்தலை உங்களை சேர்ந்த அரக்கர்களை கொண்டு அல்லைக்காக தூக்கி ரைவத மலை சாரலுக்கு கொண்டு வந்து நிறுத்திருங்க.
அப்புறம் என் சங்கல்பத்திற்கு விரோதமாக வந்திருக்கும் துரியோதனாதியருக்கு உங்கள் இஷ்டம் போல் அவர்கள் பாடம் கற்கும்படி மானபங்கம் செய்துவிடுங்கள். பின் தேவலோகத்தில் இருந்து திருமண காரியங்களுக்கு புரோகிதம், வேள்வி, மேலதாளங்கள் உள்பட அங்கு வரும்படி செய்கிறேன். அந்த தேவர் குலாம் வந்ததும் எனக்கு தெரியப்படுத்துங்க. நானும் ருக்மணி தேவியும் வந்து யாகத்தை முடித்து கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணர் கூறியபடி காரியங்களை நிறைவேற்றிவிட முனைந்தனர். துரியோதனன் அவன் பட்ட மகிழ்ச்சி பானுமதி தங்கியிருக்கும் மாளிகைக்கு போறான். அங்கு உள்ள பானுமதியின் தாதியரை கண்டு அவர்களைப் போல மாற்றறு கொண்டு நேரே பலராமன் ரேவதி அந்தப்புறத்துக்குள்ள நுழையிறாங்க. அங்கு அவளை தட்டி எழுப்புறாங்க. அம்மா எஜமானி, நாங்கள் கௌரவ பட்டத்தரசி பானுமதி தேவியின் தாதிகள். அம்மா இதோ ஒரு சில நகைகளை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இதை பெண்ணுக்கு போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே வத்சலாவிற்கு இந்த நகைகளை அணிவித்து அவளை பானுமதி தங்கியிருக்கும் மாளிகைக்கு அழைத்து செல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி அதற்கு அனுமதி கொடுக்கிறார். உடனே வத்சலாவை அந்தப்புறம் சென்று வந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அவள் அங்கிருந்து ரைவத மலை அடிவாரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. தேவலோகம் போய் யட்சர், தேவதேவியர், தெய்வ ரிஷிகளை திருமணம் நடக்க இருக்கும் இடத்துக்கு வர சொல்லி கல்யாண சாபக்கிரியையை திரவியத்திற்கும் தேவ துந்துபி முழங்கவும் ஏற்பாடு செய்துவிட்டு கிருஷ்ண பகவானிடம் வந்து சொல்றாங்க. அவர் ருக்மணி தேவி சமேதராய் திருமண பந்தலுக்கு எழுந்தருள்றார். அங்கே தன் தங்கை சுபத்ரா, மருமகன் அபிமன்யு மற்றும் புதுப்பெண் வத்சலாவையும் கண்டு குசலம் விசாரிக்கிறார். பின்பு ஒரு சில நொடிகள்ல வத்சலாவுக்கும் அபிமன்யுவுக்கும் விவாக சுபமுகூர்த்தம் நிறைவேறியது. உடனே பகவான் அங்கு தங்காமல் எதையும் தான் அறியாதவர் போல தம் இருப்பிடம் வந்து சேர்றாரு. பலராமன் தன் மகன் வத்சலாவை காணாமல் தவித்து கிருஷ்ணரோட அரண்மனைக்கு வந்து சேர்றான். அதற்கு பின் வத்சலா விவாகமான செய்தியை நாரதர் மூலம் பகவான் பலராமருக்கு தெரிவிக்கிறார். அதனால் பலராமர் அகமகிழ்ந்து அபிமன்யு வத்சலாவை தன் அரண்மனைக்கு திருமண ஊர்வலமாக நாத துந்துபிகள் முழங்க வெகு விமர்சையாக அழைத்து வந்தான். இவ்வாறு பலராமன் மகள் வத்சலா திருமணம் இனிதே நிறைவேறியது. இந்த வத்சலா திருமண கதையை கேட்போர் படிப்போர் அனைவருக்கும் கிருஷ்ண பரமாத்மாவின் பூரண அனுகிரகமும் சர்வ மங்களமும் கிடைக்கும். துரியோதனனுக்கு லட்சுமலை என்று ஒரு பெண் இருந்தா. அவள் திருமணத்தை முன்னிட்டு அவன் சுயமரம் நடத்துறான். சுயமரத்துக்கு வந்த சாம்பன் லக்ஷ்மலையை தூக்கி சென்றான். இந்த சாம்பன் கிருஷ்ணனுக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்த புத்திரன். துரியோதனாதியரும் அவனை சேர்ந்தவர்களும் படையுடன் அவனை துரத்தி வர்றாங்க. பின் அவனுடன் யுத்தம் செய்கிறாங்க. சாம்பன் அவனையும் நன்கு தாக்குறான். எனினும் பீஷ்மரும் துரோணரும் கௌரவ சேனையில இருந்ததால அவனை சிறைப்படுத்தினாங்க. இதை கேள்விப்பட்டதும் பலராமன் அஸ்தினாபுரம் வந்து துரியோதனனை சந்திக்கிறான். துரியோதனா, என்ன காரியம் செய்தாய்? தனி ஒருவனாக நின்று போராடிய சாம்பனை வீரர்களுடன் நீ சுற்றி வளைத்து சிறைப்படுத்தியிருக்கையே, இது என்ன நியாயம்? உனக்கு நாங்கள் உறவினர் என்பது மறந்து போயிருச்சா? நமக்குள் விரோதம் வேண்டாம் என்று நினைத்து எத்தனையோ தடவை எடுத்து சொல்லியும் நீ பகைமை பாராட்டுற. ஆக நீ சாம்பனை விடுவித்து அவனுக்கு லட்சுமலையே விவாகம் செய்து கொடு அப்படின்னு பலராமன் சொல்றான். அவன் சொன்னதை கொஞ்சமும் காதில் வாங்கி கொள்ளாமல் துரியோதன பலராமனையும் அவன் குலத்தையும் இழிவா பேசுறான். அதனால் பலராமனுக்கு கோபம் வந்துடுச்சு. உங்களோடு சண்டை போட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதோ பார், க்ஷண நேரத்தில் உங்களை கூண்டோடு தும்சம் செய்கிறேன் பார் அப்படின்னு சொன்னா அடுத்த நொடியே அஸ்தினாபுரமே வேரோடு பேர்ந்து கிளம்புவது போல ஆட்டம் கண்டது. கங்கையில நகரம் மூழ்கி போகும் அப்படிங்கிற பயம் தோன்றியது. உடனே துரியோதனன் பலராமன் காலில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி வேண்டா. அத்துடன் லட்சுமலையை சாம்பவனுக்கு மனம் முடித்து கொடுக்கவும் சம்மதிக்கிறான். அவ்வாறு துரியோதனன் மன்னிப்பு கேட்டு வழிக்கு வந்ததும் தன் கலப்பையை மீண்டும் தரையில் மோதி ஆட்டம் கண்டு நின்ற அஸ்தினாபுரத்தை முன் இருந்த நிலைக்கு பலராமன் நிலைப்படுத்தினான். துவாரகையில கிருஷ்ணனும் பலராமனும் இருந்த சமயம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே இருந்த விரோதம் முற்றியது. இரு சாராரும் யுத்த சன்னதராக இருக்கிறார்கள் என்ற செய்தி பலராமனுக்கு எட்டுது. இரு சாராரும் உறவினர்களே. ஆக அவர்கள் தம்மை போருக்கு உதவி கேட்கும்போது தாம் யாருக்கு உதவுவது என்ற தர்ம சங்கடமான சூழ்நிலை எண்ணி பலராமன் தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பிட்டான். ஒவ்வொரு தலமும் தரிசித்து தீர்த்த யாத்திரையாக ஆங்காங்கே உள்ள பிராமணோதர்களுக்கு பலராமன் தான தர்மங்கள் செய்து கொண்டே வந்தான். நைமி சாரண்யத்திற்கு வந்தான். அங்கே எல்லா மகரிஷிகளும் சந்திராயாகம் செய்து கொண்டு இருந்தாங்க.
அனைவரும் பலராமனை கண்டதும் அகமும் முகமும் மலர எழுந்து அவனை வரவேற்று நமஸ்காரம் செய்கிறாங்க. சூதர் மட்டும் எந்திரிக்கவே இல்லை. இதை கண்டதும் பலராமனுக்கு கோபம் வந்துருச்சு. 18 புராணங்களையும் மற்றவர்களுக்கு தாம் தானே உபதேசம் செய்தோம் என்ற கர்வத்தால் இப்படி எந்திரிக்காம இருந்தார் என்பதை பலராமன் உணர்ந்தார். கையில் ஒரு தர்ப்பையை எடுத்தான். மந்திரித்து அஸ்திரமாக பிரயோகம் செய்தான். அது சூதருடைய தலையை துண்டாக்குது. அதை பார்த்த மற்ற மகரிஷிகள் பலராமனை பெரிதும் வேண்டாங்க. பிரபுவே, சூதர் செய்த குற்றம் பெரிதே, இருந்தாலும் எங்களை ஹிருதாத்தர்களாக்க 18 புராணங்களையும் எங்களுக்கு ஓதித்தவர் சூதர் அல்லவா? அவரை நாங்கள் கௌரவித்து வந்தோம். இனியும் அவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள தாங்கள் அவரை பிழை பொறுத்து அவரை உயிர் பெற்று எழ செய்யணும் அப்படின்னு மன்றாடுறாங்க. அதனால் சூதருக்கு இறங்கி அவரை உயிர்த்தெழ செய்தான் பலராமன். அதன் பிறகு சூதர் தூங்கி எழுந்தது போல எழுந்து நின்று பலராமனை வணங்குறார். அங்கு அந்த முனிவர்களுக்கு பல்லவன் என்ற அரசன் மிகவும் தொல்லை கொடுத்து வந்தான். இந்த பல்லவன் அகஸ்தியரால முன்பு சம்ஹரிக்கப்பட்ட இல்லவன் வாதாபி என்ற 2 அசுரர்கள்ல இல்லவனுடைய மகனாவான். முனிவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இவனையும் பலராமன் அளித்தார். நாடெங்கிலும் சென்று தீர்த்த யாத்திரை முடித்து குருஷேத்திர யுத்தம் முடிவடையும் நேரம் அங்கே பலராமன் வர்றான். பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே கடும்போர் நடந்து கொண்டு இருந்தது. பீமனும் துரியோதனனை கதை கொண்டு பலமாக தாக்குறான். அப்படியே துரியோதனனும் மிக ஆக்ரோஷமாக சண்டை செய்து கொண்டு இருந்தான். பலராமன் 2 பேரையும் பார்த்து சண்டையை நிறுத்தி சமாதானமாக போகுமாறு வலியுறுத்துறான். யாரும் காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. இந்த நிலையில துரியோதனன் தொடையில பீமன் கதையால ஓங்கி அறைந்தான். உடனே பலராமன் அலறினான். பீமா, கதை கொண்டு பகைவனை அவனது தொடையில தாக்குவது எந்த யுத்த தர்மத்தை சேர்ந்தது? இந்த அநியாயத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி பீமனை தாக்க பலராமன் கலப்பைய கையில் எடுக்கிறான். இதோ பீமா, என்னை தாக்கு அப்படின்னு கத்துறான் பலராமன். உடனே கண்ணன், அண்ணா, என்ன காரியம் செய்ய துணிகிறீங்க? தயவு செய்து கலப்பைய கீழே போடுங்க. நீங்கள் தீர்த்த யாத்திரை போகும் முன்பு இங்கு நடந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தெரிந்திருக்க முடியாது. துரியோதனன் ஆரம்பம் முதல் இன்று வரை தர்மத்திற்கு விரோதமாகவே நடந்து கொண்டு இருக்கான். திரௌபதியை அரசவைக்கு நடுவே இழுத்து வர செய்து அவள் சேலையை அவிழ்த்து அவமானப்படுத்தினா அது எந்த தர்ம நியாயத்தோடு சேர்ந்தது? நீங்கள் மட்டும் அந்த சபையில் அன்னைக்கு இருந்திருந்தா அப்பொழுதே அவனை தும்சம் செய்திருப்பீங்க. அன்றைய தினம் தொடையில கை போட்டு துரியோதனன் பேசியதால